நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து வழக்கு விசாரணை அக்டோபர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. இப்ப தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய விசாரணை அக்டோபர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல்களை சொல்லுங்க. இயக்குனர் கஸ்தூரி ராஜாவினுடைய மகனும் இயக்குனர் செல்வராகவனுடைய தம்பியுமான நடிகர் தனுஷ், நடிகர் ரஜினிகாந்தினுடைய மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை காதலித்து வந்தார்கள். இருவர் வீட்டார் சம்மதத்துடன் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் என்பது கடந்த 2004ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி சென்னையில் நடந்தது. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திருமண வாழ்வுக்கு பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினால் கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு இருவரும் ட்விட்டரில் தாங்கள் பிரிந்து விட்டதாக பதிவும் செய்திருந்தார்கள். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்க அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில்தான் இருவரும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பர விவகாரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற தங்களினுடைய திருமணத்தை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கோரியிருந்தார்கள். இந்த மனு என்பது முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சுபாதேவி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா வழக்கில் அவர்கள் நேரடியாக ஆஜராகவில்லை. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை அக்டோபர் 19ஆம் தேதிக்கு தற்போது நீதியரசர்கள் தள்ளி வைத்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.